விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஒவ்வொரு நாளும் முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலன்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைய நாளானது 30/5/2024 வைகாசி மாதம் 17ஆம் நாள் வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலனை பார்க்க போகின்றோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி யாருது? மேஷ ராசி தான். லாபம், பணம் கண்டிப்பாக வரும். ஏதாவது ஒரு பொருள் வாங்கலாம்னு நினச்சிருந்தா அது இன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நீண்ட நாள் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த ஒரு கோரிக்கை இருக்குல்ல, அதை இன்றைக்கி கண்டிப்பாக செய்து முடிப்பீங்க. மன நிறைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைக்கி மேஷ ராசிக்காரங்களுக்கு. அதனால் நிறைய விஷயம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். பயணம் வருதா, தைரியமாக போகலாம். ஏதாவது ஒரு முதலீடு செய்கிறதுக்கு எங்கேயாவது வங்கிகளில் கடனோ ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிளிக்காக வருது, கண்கூடாக பார்க்கலாம். குடும்பத்தில் ரொம்ப நாளாக உங்களுக்கும் அவங்களுக்கும் குடும்பத்தில் யாருக்காவது ஒரு சிக்கல் இருக்கும், அதெல்லாம் தீர்வதெல்லாம் இன்றைக்கி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரங்க. தொழில் தான் வைகாசி என்றைக்கு ஆரம்பித்ததோ தொழிலையும் வியாபாரத்திலையும் படிப்பிலையும் படாத பாடுபடுவீங்க. ஆனால் அதை இன்றைக்கி மாற்றி கொடுக்கும். என்னடான்னு ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு நல்லதே நடக்காதுன்னு புலம்புவீங்க. இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே கிடைக்கும். திடீர்னு சிலருக்கு இன்க்ரிமெண்ட் கூட கிடைக்கும், சாமி ப்ரமோஷன் கூட கிடைக்கும். ஆச்சரியமாக இருக்கும். சிடுமூஞ்சியாக இருக்கிற மேலதிகாரிகளோ இல்லை முதலாளியோ இன்றைக்கி உங்கள்கிட்ட ஜாலியாக கூப்பிட்டு பேசிட்டு போகிற அமைப்பு ஏற்படும். கான்ட்ராக்ட் தொழிலில் இருக்கக்கூடிய ரிஷபத்திற்கு பெரிய அளவுக்கு அனுகூலம் கிடைக்கிறதெல்லாம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாருக்கு? மிதுன ராசிக்காரங்க. கையெழுத்து போகிறச்ச கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி புதிய அறிமுகத்தில் பயணத்தில் இருந்தாலும் சரி, வேறு எங்கேயாவது போகிறச்ச ஹோட்டல் டீ கடைன்னு போனாலும் அங்கே யாராவது அறிமுகமாக வராங்க, ரொம்ப இனிக்க பேசுகிறாங்க, ஜாக்கிரதையாக இருங்க. ஏதாவது ஒரு ஆபத்தில் இன்றைக்கி மாட்டிப்பீங்கன்னு அர்த்தம். தெரியாதவங்க யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட போய் ஈசிக்கிறதெல்லாம் இன்றைக்கி கூடவே கூடாது. என்றைக்குமே ஈசிக்கக்கூடாது. அதில் குறிப்பாக இன்றைக்கி ஈசிக்கக்கூடாது. ஏதாவது முதலீடு ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா குடும்பத்துக்கு தெரியாத இன்றைக்கி பண்ணிங்கன்னா பேராசை பெருநஷ்டமாகிவிடும். குடும்பத்தினர் நோன்னு சொல்லிட்டா நோ தான். அடுத்தது பார்க்கக்கூடிய ராசி கடகராசி. கடகராசிக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் இருக்கிறத கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தொழில் சார்ந்த விஷயத்தில் கவலையே வேணாம். குடும்பத்தில் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு. பயணங்கள் சமயத்தில் மட்டும் கொஞ்சம் தேக ஆரோக்கியம் குறைபாடு வரலாம். உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. வண்டி வாகனத்தில் வித்தை காட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வித்தையை மருத்துவமனையிலையோ இல்லைன்னா வீட்டில் பெட்டிலேயோ தான் பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுடும். பெரிய அளவுக்கு முதலீடுகள், பெரிய அளவுக்கு உத்தியோக டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க. மிக கவனமாக எங்கே இருக்கணும்? குடும்பத்தில் தான். தேவையில்லாத பிரச்சனை சனியால் ஏற்படக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடில் தான் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் மற்ற விஷயத்தில் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்களேன். ஏற்கனவே ஒரு மாதமாக ஒரே பிரச்சனையிலேருந்து இப்போ தானே கொஞ்சம் ரிலீவ் ஆனீங்க. இப்போவும் திருப்பி முறுக்கின்னு இருந்தால் எப்படி? அது ஏன் தான் இவ்வளோ கோபம் வருது உங்களுக்கு? அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. துணை அல்லது துணைவியாருடன் ஏதாவது ஒரு ஊடல் இருந்தாலும் கொஞ்சம் மனம் விட்டு பேசி வெள்ளை கொடி வெள்ளை பெட்ஷீட்டை போட்டு சமாதானம் செஞ்சுக்கிட்டு நிம்மதியாக அடுத்த வேலையை பாருங்கள். சண்டை போட்டுக்கினே இருக்கிறது டெய்லி நல்லாவா இருக்குது? இன்னும் சனி 2 வருஷத்துக்கு அங்கே தான் இருப்பார். குடும்பத்தில் நிம்மதி போயிடும். புரியுதா சாமி? அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கன்னியா ராசி. தொட்டதெல்லாம் தொடங்கும். உத்தியோகத்தில் ஏற்றம்,
வியாபாரத்தில் ஏற்றம், மனசுக்கு பிடிச்ச தெய்வ இடத்துக்கு போகலாம், சினிமா ட்ராமான்னு போகலாம், புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத விஷயங்கள் சந்தோஷத்தை தரும். நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விற்பது வாங்குவதெல்லாம் இருக்குல்ல, டக்குன்னு கை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். புதிய அறிமுகத்தில் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு ஏற்படுவது ஆச்சரியமாக இருக்கும். பயணங்கள் தான் உங்களுக்கு பிடிக்கும், அந்த பயணத்தில் இடையூறுலாம் இருக்கும், அதெல்லாம் மாறக்கூடிய அமைப்பு இன்னிலிருந்து ஆரம்பிக்கிறதை சரிப்படுத்திக்குங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடியது யார்? துளாராசிக்காரர்கள். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்க. லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் இருந்த செல்வாக்கு தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. அதாவது செல்வாக்கு தீர்வதில்லை, அது ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பாக காணப்படுவது தான் துலாத்திற்கு சந்தோஷமான அமைப்பாக காணப்படும். குழந்தைங்களிடம் மனமிட்டு பேசுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம். கண்டிப்பாக குடும்பத்தில் பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு முரடு கரடாக இருக்கும், அதெல்லாம் சால்வ் பண்ணிக்கோங்க. அர்த்தாஷ்டம சனி இருக்குது, குடும்பத்தில் இருக்க உங்கள்கிட்ட சண்டை சச்சரவு வச்சா எல்லாமே கெட்டு போயிடும்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பெற்றோர் பெரியோரோட அப்படி தான் இருக்கும், கணவன் மனைவி கூட்ட அப்படி தான் இருக்கும். ஸோ வெளி இடத்துல தான் நிம்மதி இருக்கும். வெளி இடத்துல தொழிலில் படிப்பிலெல்லாம் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடந்தாலும் குடும்பத்தில் ஒரு இறுக்கமான சூழ்நிலை காணப்படும். அது எதனாலன்னா உங்களால் தான் சாமி. நீங்கள் தான் சும்மாவே இருக்க மாட்டீங்க, நோண்டிக்கினே இருப்பீங்க. இந்த நோன்றதை விட்டுட்டா எல்லாமே நல்லா இருக்குன்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க விருச்சிக ராசிக்காரங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு. மனதிலையும் ஏற்றம், தொழிலிலையும் ஏற்றம், உத்தியோகத்திலையும் ஏற்றம், வியாபாரத்திலையும் ஏற்றம், வெளி வட்டாரத்திலும் ஏற்றம். உங்கள் வார்த்தைக்கு சகல இடத்திலும் மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய நாள். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். வண்டி வாகன மாற்றங்கள் மனதில் தெளிவை ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரும். வாகனத்தில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு இன்னிலிருந்து அந்த முயற்சி எடுத்தால் விரைவிலே உங்களுக்கு பிடித்த வாகன அமைப்பு கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ப்ரமோஷன் தடை நீங்கும். ப்ரமோஷன் தடை நீங்கிறாவே ஒரு எவ்வளோ தெம்பு வரும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி. வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிள்ளைகளிடத்திலும் சரி, துணை அல்லது துணைவியார் இடத்திலும் இன்றைக்கி கவனமாக இருக்கணும். சனியோட சேர்ந்த சந்திரன் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கணும். பதட்டம் ஏற்பட்டதுன்னா தப்பு வரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், பெற்றோர் அமைப்பு, உறவு முறையிலெல்லாம் நல்லது காணப்படக்கூடிய அனுகூலமான காலகட்டம். ஆனாலும் இன்றைக்கி யாரிடத்தில் பேசினாலும் கொஞ்சம் கோபம் இல்லாமல் விட்டு கொடுத்து பேசக்கூடிய மகரத்திற்கு செல்வாக்கு உயரும், ஆசீர்வாதம் ஏற்படும், பணத்தட்டுப்பாடு தீரும், புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தும், வாகன அமைப்பில் மாற்றங்கள் கை கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம். தேக ஆரோக்கியத்தில் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் அந்த ஸ்பீடு லிமிட்டுக்குள்ளே போகிறது முக்கியம். தொலைதூர பயணம்னா ஒரு சிதற்காய் உடைப்பதோ, எலுமிச்சை பழத்தை வைப்பதோ, உருட்டி விடுவதோ ரொம்ப முக்கியம். குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்துவிட்டு தான் பெரிய பயணங்களை மேற்கொள்வது கும்பத்திற்கு நன்மை. பிள்ளைகள் விஷயத்தில் தடைகள் நிவர்த்தி ஏற்படக்கூடிய, உங்களுடைய முயற்சி வெற்றி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில்
நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியான அமைப்பு டக்கென்று மாறும். பூமி விற்பதோ பூமி வாங்குவதோ கண்டிப்பாக கை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரங்க. பிள்ளைகளுக்காக செலவுகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அந்த செலவு வரும். அது நீங்கள் கடன் பட்டாலும் இந்த செலவை பண்ணிட்டு தான் போகணும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல அனுகூலம் காணப்படும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஏற்றம் காணப்படும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு. விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் கிரெடிட் கார்டு, விலை உயர்ந்த பொருட்கள் விஷயத்தில் கொஞ்சம் யோசிப்பது நன்மை தரும். பயணம் போகிறச்ச ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசி யார்? மீன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பெற்றோருடன் வாக்குவாதம் மட்டும் 7.5 சனியில் வேணாவே, பெரிய மன கஷ்டம் வரும், ஜாக்கிரதை. இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய பலனை பார்த்தோம். உங்க ராசிக்கான பலன்கள்லாம் என்ன அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு ஜோதிடம் சார்ந்த என்ன சந்தேகத்துக்கு என்ன விடை நம்ம ஜோதிடர் கொடுக்க போறார் அப்படிங்கறதையும் சேர்த்து பார்த்துருங்க. ராஜசேகர் நாகப்பட்டினத்திலேருந்து கேட்டிருக்கார். எனக்கு பிறக்கின்ற சமயத்தில் என்னுடைய பிறந்த தேதியோ அல்லது நேரத்தையோ எழுதி வைக்கவில்லை. எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் பேர் மட்டும்தான் இருக்கிறது, அந்த டேட் ஆஃப் பர்த் இல்லை, டைம் ஆஃப் பர்த் இல்லை. அதனால் ராசி பலன் தெரியாது. இதற்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காரு. அதான் ராசி பலன்லாம் தெரியாததுக்கு டேட் ஆஃப் பர்த் இல்லைல்ல, டைம் ஆஃப் பர்த் இல்லைல்ல, சந்தோஷமாக இருங்க. எதுக்கு உங்களை போட்டு ரொம்ப குழப்பிக்கிறீங்க? ஹாப்பியாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ தெய்வத்தை, ஏதாவது பிடிச்ச தெய்வத்தை நினச்சிட்டு அந்த மந்திரத்தை கேட்டுட்டு நீங்களே உங்களுக்கு ஜோசியராக இருக்கிறது உத்தமம்.